ஒரு வீட்ல ஜேக்கப் அப்படிங்கிற ஒரு பையன் இருந்தான். அவன் எல்லாத்துக்கும் அடம் பிடிச்சிட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தான். அதனாலேயே அவன் கூட நிறைய பேர் பேசாம இருந்துட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட அவனுக்கு கிடையாது. என்னடா இது, யாருமே என் கூட பேச மாட்டேங்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது சர்ச்சில் பெல் அடிச்சு, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படிங்கிற வசனம் சொல்லுச்சு. அதை கேட்ட ஜேக்கப் உடனே சர்ச்சுக்குள்ள போய் சத்தம் போட்டு அழுதான். ஏசப்பா, என்ன மன்னிச்சிருங்க, நான் இனி யாரு கூடயும் சண்டை போட மாட்டேன், யாரையும் திட்ட மாட்டேன், பெரியவங்களுக்கு கீழ்ப்படிவே ஏசப்பா அப்படின்லாம் ஜேக்கப் சொல்லி ஏசப்பாட்ட அழுதான். அப்புறம் அவன் ஒப்பு கொடுத்து வீட்டில் வந்து அவன் அம்மா, அப்பா, பாட்டி, தாத்தா, பக்கத்து வீட்டு மாமா, அத்தை எல்லாருக்கிட்டையும் சாரி சொல்லி எல்லாரும் கூடயும் ஃப்ரெண்ட் ஆனான். அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸும் அப்புறம் நிறைய கிடைக்க தொடங்கினாங்க. இது மாதிரி எத்தனை பேர் இன்னைக்கு வீட்டில் சண்டை போட்டுட்டு வந்தீங்க? நான் வீட்டில் சண்டை போட்டு வந்தேன் டீச்சர். அம்மா காலையில் என்ன சாப்பிட்டு போன்னு சொன்னாங்களா, நான் நேரம் ஆயிட்டுன்ட்டு அவங்ககிட்ட சண்டை போட்டாங்க வந்தேன். அப்படியா? சரி, பரவாயில்ல விடு. ஜோசப்பு, நீயும் ஜேக்கப் மாதிரி அம்மா கிட்ட போய் சாரி கேளு, ஏசப்பா உன்னையும் மன்னிச்சிருவாரு. ஓகே டீச்சர், நான் அப்படியே செய்யேன். சரி குழந்தைங்களா, நீங்க ஜேக்கப் மாதிரி பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கணும், அன்பா இருக்கணும். சரியா? ஓகேவா? ஓகே. சரி, இப்ப நம்ம ஒரு பாட்டு பாடுவோம். பாடலாம் பாடலாம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை